Hi friends, welcome to Satya Gardens. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெசிபி தான். சென்னா மசாலா பானி பூரி இதுக்கெல்லாம் வந்துட்டு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் மேக்கர்னு சொல்லுற அந்த மசாலா பவுடர் தான். அது வந்து எப்படி வீட்லயே செய்து பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் துவரம்பருப்பு எடுத்துட்டேன். அதுக்கு வேண்டிய இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3/4 கப் துவரம்பருப்பு நல்லா வந்து வறுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அரிசி அதையும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகா, ஓமம் எடுத்துக்கிறேன் 2 ஸ்பூனு, அதை வந்து நல்லா நுணுக்கி போடுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும்னா பானிபூரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கிரேவி பண்ணிக்கலாம். சென்னா மசாலாக்கு சால்னாக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டோரேஜில் டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா பசங்க கேட்குறப்ப ஈவினிங் டைமில் சட்டுன்னு வந்து நம்ம சன்னா மசாலாவோ இல்லை சால்னா எது பண்ணுறதா இருந்தாலுமே இந்த பவுடர் யூஸ் ஆகும். உடனே வந்து தண்ணி விட்டு கரைச்சி நம்ம வந்து அடுப்பில் நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுவும் வந்து இப்போ ரெடிமேடாக வந்து பட்டாணி விற்கிது, முளைக்கட்டின பட்டாணிலாம் விற்கிது, சென்னா விற்கிது. அதை வச்சு நம்ம வந்து கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த பவுடர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசாலா இப்போ நல்லா செய்கிறதுக்கு இந்த பருப்பெல்லாம் வறுபட்டுடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் ரெடிங்க.